ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம் சரணம். ஒருமுறை நாடகம் சினிமா துறை சார்ந்த பிரபலங்கள் பலர் காஞ்சி மகா பெரியவரை தரிசிக்க வந்திருந்தனர். அப்போது நாடகம் சினிமா குறித்து பேச்சு எழுந்தபோது, இப்போது நான் சொல்வது என் கருத்துக்கள் அல்ல, நாடக சாஸ்திரங்களில் கூறியுள்ளவைதான். இவற்றை முடிந்தவரை பின்பற்றினால் சமுதாயத்திற்கு நன்மை கிடைக்கும். தற்போது சினிமாவில் நாடகங்களில் புராண கதைகளை எடுத்துச் சொல்கிறீர்கள். அதை பார்ப்பவர்களுக்கு புராண ஞானம் வரலாம் என்பதையும் ஏற்கிறேன். ஆனாலும் இந்த ஞானம் சரியானதாக இருக்குமா என்ற சந்தேகம் எனக்கு உண்டு. புராண படங்களை பார்த்தாலும் அவற்றிலுள்ள நல்லதை விட கெட்டதே மக்களை சென்றடைகிறது. ஏனெனில் புராண கதையை சினிமாவாக ஆக்கும் போது எந்த அளவுக்கு ஜனரட்சணமாக பண்ணலாம் என்று தானே யோசிக்கிறீர்கள். படம் நீண்ட நாள் ஓடி அதிகம் வசூலிக்க வேண்டும் இல்லையா? இதனால் புராணத்தின் மூலக்கதை சிதையும் அபாயத்தோடு இன்னொரு கெடுதலும் நேர்கிறது. உயர்ந்த உத்தமமான புராண கதாபாத்திரங்களின் குணங்களை ரசிகர்கள் உள்வாங்காமல் குறிப்பிட்ட வேஷத்தில் நடிக்கும் நடிகர்களின் குணங்களையே கிரகிக்கத் தொடங்குகிறார்கள். புராணத்தில் இடம்பெறும் உத்தம புருஷர்களின் மீது மதிப்பு கொண்ட பெரியவர்களின் சொற்பொழிவை கேட்டால்தான் புராணத்தில் உள்ள தர்மங்கள், நல்ல கருத்துக்களை கிரகிக்க முடியும். தாம் சொல்லும் நல்ல விஷயங்களை தானே பின்பற்றாத சொற்பொழிவாளர்கள் செய்யும் உபன்யாசமும் பயனளிக்காது. சாஸ்திரங்களின் வழிகாட்டுதலை பின்பற்றினால் கலைத்துறையினரும் நல்லதை செய்ய முடியும். நிஜ வாழ்வில் கணவன் மனைவியாக இருப்பவர்கள்தான் கதாநாயகர் நாயகியாக நடிக்கலாம் என்கிறது. சிருங்கார காட்சிகளில் கடுமையான கட்டுப்பாடு வேண்டும் என்றும் சொல்கிறது. கலைத்துறையினர் இதை மனதில் கொண்டு செயல்பட வேண்டும் என்று அவர்களுக்கு அறிவுரை பகர்ந்தார் மகா பெரியவா. ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம் சரணம்.